ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாப்பாவுக்கு என்னென்ன ஹெல்த்தி ஃபுட்லாம் பண்ணோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பொட்டுக்கடலை லட்டு தான். பொட்டுக்கடலை 1 கப் எடுத்துக்கிறேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். லைட்டாக ப்ரௌனிஷாக மாறுற அளவுக்கு லைட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து நாட்டு சக்கரை போட்டு தேவையான உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இனிப்பாக அது போட்டுக்கணும். அடுத்து ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நெய் ஊற்றி உருட்டி எடுத்துட்டோன்னா பொட்டுக்கடலை லட்டு ரெடி. அடுத்து பிஸ்கெட் தான் பண்ணேன். கோதுமை மாவு பிஸ்கெட் தான் பண்ணேன். அதுக்கு பட்டர் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மெல்ட்டாகி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தான் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் லைட்டாக தான் ஆட் பண்ணேன். அதனால் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். நான் பேக்கிங் ஏன்னா கம்மியாக நான் ஓவன் இல்லை, இதில் தான் வைக்கிறதுனால பாத்திரத்தில் தான் வைக்கிறதுனால நிறைய பண்ண மாட்டேன். கம்மியாக தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த தட்டில் எவ்வளோ வர முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். லைட்டாக வெண்ணிலா எசன்ஸும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டையும் கொஞ்சம் லைட்டாக தான் ஆட் பண்ணுவேன். லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குல்ல, அது தேவையான அளவு ஊற்றி ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் உருட்டி நான் ஒரு பாத்திரத்தில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுவேன். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாத்திரத்தை வைப்பேன். என்னென்ன சேஃப் வேணுமோ அதை வச்சுட்டு 25 மினிட்ஸ் வச்சா தான் நல்லா பேக்காக கிறிஸ்பியாக வர்றது. அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி 20 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் அப்படின்னா நல்லா மதத்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை தேவையான அளவு போட்டுட்டு நல்லா இது பண்ணி இது உள்ளே கொஞ்சம் பூரணும். அதுக்கப்புறம் ராகி மாவும் பச்சரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி எடுத்ததை ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு நெய் ஊற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை உள்ளக்க வச்சு உருட்டி ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா ஹெல்த்தியான பூர்ண ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த டேஸ்ட் என்னோடய பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை ஏலக்காவை தட்டி போட்டுட்டேன். தட்டி போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டோமாக ரெடி பண்ணி இந்த சாகோஸ்க்கு எப்படி ஒரு சேஃப் இருக்கும்ல அந்த மாதிரி ரெடி பண்ணி நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டீம் பண்ணி பாதி ரெடி பண்ண பாதி உருட்டியே போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தது. அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தேங்காய் பால் அதை போட்டு இந்த சாக்கோஸு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்